8 மாதம் ப்ளஸ் பேபிஸ்க்கு கொடுக்குற மாதிரி வீட் பனானா பணியாரம் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? ஒரு பழுத்த பனானாவை இந்த சைஸில் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேட்ஸ் டீசீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இதில் சாஃப்ட் டேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் டேட்ஸ் ஹார்டாக இருந்துச்சுன்னா ஹாட் வாட்டர் அப்படி இல்லைனா மில்கில் சோக் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு எக் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இந்த மிக்சர் கூட கலந்துக்கோங்க. நல்லா கலந்த பிறகு அதில் 4 டேபிள் ஸ்பூன் வீட் ஃப்ளார் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பேட்டரி எனக்கு 7 பணியாரம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தோசை மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். 1 வயசுக்கு கீழே உள்ள பேபிஸ்க்கு தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 வயசுக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வர 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு பணியார சட்டி எடுத்து வச்சு அது நல்லா சூடான பிறகு அதில் நெய் இல்லாட்டி ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு அதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரை போர் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு இந்த மாதிரி 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷம் ஆன பிறகு பனியார குச்சி வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. தென் திரும்ப மூடி போட்டு இன்னொரு 3 நிமிஷம் இன்னொரு சைட் குக் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா ஈவனாக குக் ஆன பிறகு பனியார குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கும் போது அந்த குச்சியில் எதுவும் ஒட்டாமல் வரணும். ஃபுல் ப்ராசஸ்மே ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் இருக்கும்போது சீக்கிரமாக கருகிடும். அவ்வளோதான், பனானா கேக் ஃப்ளேவரில் இருக்க பனானா பணியாரம் ரெடி. நல்லா சாஃப்டாக பேபிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.